ஹாய் காய்ஸ், தூத்துக்குடி ரயில்வே ஸ்டேஷன். எஸ், நம்ம முத்துநகர் சீரீஸோடைய ஃபைனல் vlogக்கு வந்திருக்கோம். இந்த சீரீஸ் ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க. நான் எந்த அளவுக்கு என்ஜாய் பண்ணியிருப்பேனோ நீங்களும் எல்லா வீடியோஸும் ரசித்து பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கம்ப்ளீட்டாக தூத்துக்குடி டிஸ்ட்ரிக்டில் இருக்கக்கூடிய பிளேசஸை எக்ஸ்ப்ளோர் பண்ணி காமிச்சிருக்கேன். அது கம்ப்ளீட்டாக 100% கம்ப்ளீட்டாக இல்லாட்டியும் என்னால் 3 டேஸில் எந்த அளவுக்கு கவர் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு கவர் பண்ணி vlogs எல்லாம் தெளிவாக காமிச்சிருப்பேன் அப்படின்னு நினைக்கிறேன். இன்றைக்கி தூத்துக்குடியிலேருந்து டூட்டுக்கோரின் ஸ்டேஷன்லேருந்து ரிட்டர்ன் கிளம்ப போகிறோம். ரயில்வே ஸ்டேஷன் வந்தாச்சு. இங்கேருந்து ரிட்டர்ன் நம்ம கிளம்ப போகிறோம். பட் சென்னைக்கு கிளம்பல, ஒரு டிஃப்ரெண்ட்டான ட்ரெயினில் ஒரு டிஃப்ரெண்ட்டான பிளேஸ்க்கு ட்ராவல் பண்ண போகிறோம். ரொம்ப நாளாக நான் ஆசைப்பட்டுட்டு இருக்கக்கூடிய ஒரு சவுத் பவுண்ட் ட்ரெயின் அப்படின்னு சொல்லலாம். எஸ், தூத்துக்குடி மைசூரு எக்ஸ்பிரஸ். அதில் தான் இன்றைக்கி ட்ராவல் பண்ண போகிறோம். ஃபுல் ஸ்ட்ரெச் ட்ராவல் பண்ண போகிறோம். தூத்துக்குடியில் ஆரம்பித்து மைசூர் வரைக்கும் ஃபுல் ஸ்ட்ரெச் ட்ராவல் பண்ணி மைசூரில் தான் இந்த தூத்துக்குடி சீரீஸை முடிக்க போகிறோம். இந்த முத்துநகர் சீரீஸை முடிக்க போகிறோம். சென்னையில் ஆரம்பித்தது தூத்துக்குடியிலேருந்து மைசூரில் முடிய போகுது. ஸோ இப்படி தான் நம்ம சீரீஸ் போக போகுது. சீரீஸோடைய ட்ரெயின் பிளாக்ல வந்திருக்கோம். அந்த லாஸ்ட் ஸ்ட்ரெச்சில் ட்ரெயின் பிளாக் கவர் பண்ண போகிறோம். சூப்பராக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த ட்ரெயின் பார்த்திங்கன்னா ஒரு ரொம்ப மோஸ்ட் டிமாண்டிங் ட்ரெயின்னு சொல்லலாம். பெங்களூர் மைசூர்லேருந்து தமிழ்நாடுடைய சவுத் சைடு வரதுக்கு ஒரு மோஸ்ட் டிமாண்டிங் ட்ரெயினாக இருக்குது. ஸோ அதை பற்றி கம்ப்ளீட்டாக இந்த வீடியோவில் பார்ப்போம். எப்படி இருக்குது ஜேர்னி எல்லாமே டீட்டெயிலாக பார்ப்போம். தூத்துக்குடிக்கு ஒரு பெரிய பாய். பிகாஸ் செம்ம சாட்டிஸ்ஃபைங்காக செம்ம என்ஜாய்மெண்ட்டாக இருந்துச்சு. இந்த டிஸ்ட்ரிக்டை எக்ஸ்ப்ளோர் பண்ணுறது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. கண்டிப்பாக இன்னொரு நாள் வருவேன், அது என்றைக்குன்னு தெரில. பட் அந்தளவுக்கு ஒரு சூப்பரான பிளேஸாக தூத்துக்குடி அமைஞ்சிருக்கு. வாங்க நம்ம ட்ரெயினை போய் பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. தூத்துக்குடி ரயில்வே ஸ்டேஷன்ஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியான ட்ரெயின்ஸ் தான் ஆப்ரேட் ஆகுது. லிமிட்டட் நம்பர் ஆஃப் ட்ரெயின்ஸ் தான். டோட்டலாக 1 2 3 பிளாட்ஃபார்ம்ஸ் இருக்குது. மோஸ்ட்லி 3rd பிளாட்ஃபார்ம் யூஸில் இருக்காது. ஃபஸ்ட் அண்ட் செகண்ட் பிளாட்ஃபார்ம் தான் யூஸில் இருக்கும். மெயினான ட்ரெயின்ஸ் பார்த்திங்கன்னா தூத்துக்குடி மைசூர் எக்ஸ்பிரஸ், தூத்துக்குடி சென்னை பேர்ல் சிட்டி எக்ஸ்பிரஸ், அதுக்கப்புறம் தூத்துக்குடி ஓகா விவேக் எக்ஸ்பிரஸ். இந்த 3 தான் மேஜரான ட்ரெயின்ஸ். மற்றதெல்லாம் பார்த்திங்கன்னா பேசஞ்சர் ட்ரெயின்ஸ் மாதிரி ஓடுது. ஒன்று தூத்துக்குடி டு வாஞ்சிமணியாச்சி ஓடுது. இன்னொன்று தூத்துக்குடி டு திருநெல்வேலி வயா வாஞ்சிமணியாச்சி. அந்த மாதிரி ட்ரெயின்ஸ் ஆப்ரேட் ஆகிட்டு இருக்கு. WAP4 ஈரோடு லோக்கோ ஷெட்டுடையது. இந்த இன்ஜின் தான் நம்ம ட்ரெயினை புல் பண்ண போகுது. நம்ம தூத்துக்குடி மைசூர் எக்ஸ்பிரஸை புல் பண்ண போகுது. கண்டிப்பாக ஃபுல் ஸ்ட்ரெச் கிடையாது. ஏன்னா தூத்துக்குடி மைசூர் எக்ஸ்பிரஸ்க்கு நடுவில் ரிவர்சலும் லோக்கோ சேஞ்சும் இருக்குது. ஈரோடு ஜங்ஷனில் ரிவர்சல் அண்ட் லோக்கோ சேஞ்ச் நடக்கும். ஸோ ஈரோடு ஜங்ஷன்லேருந்து மைசூர் வரைக்கும் வேறு ஒரு இன்ஜின் புல் பண்ணும். நான் ரிவர்சல் பண்ணும்போது அந்த ஷார்ட்ஸ் எடுத்து காட்டுறேன். இந்த தூத்துக்குடி மைசூர் எக்ஸ்பிரஸில் ஏசி கோச்சஸை பொறுத்த வரைக்கும் ஏசி 2 டயர் ஒரு கோச் இருக்குது. அடுத்து ஏசி 3 டயர் கோச்சஸை பொறுத்த வரைக்கும் 5 கோச்சஸ் இருக்குது. நம்ம தூத்துக்குடி மைசூர் எக்ஸ்பிரஸ் எப்பயும் தூத்துக்குடியிலேருந்து கிளம்புறது பிளாட்ஃபார்ம் நம்பர் 1ல் இருந்து. இந்த 3rd ஏசி கோச் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நம்பர் பார்த்திங்கன்னா B3C1ன்னு போட்டிருப்பான் கீழே. இது எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா மைசூர் தூத்துக்குடி எக்ஸ்பிரஸ்க்கு இது B3 தான் இருக்கும். பட் C1 இந்த ட்ரெயின் ரேக் ஷேர் பண்ணுற ட்ரெயினுக்கு C1 மாறும். அதை பற்றி நான் ரேக் ஷேரிங் பற்றி பேசும்போது சொல்கிறேன். ஸோ அடுத்து நம்ம அன்ரிசர்வ்ட் கோச்சஸ் பற்றி பார்ப்போம். இந்த தூத்துக்குடி மைசூர் எக்ஸ்பிரஸில் மொத்தம் 2 ஜென்ரல் சிட்டிங் கோச் இருக்குது. அதை தாண்டி லாஸ்ட்டாக ஒரு SLR இருக்குது. SLRல லேடிஸ் சிட்டிங் இந்த ட்ரெயினில். மற்ற 2 கோச்சஸில் எல்லாருமே ட்ராவல் பண்ணிக்கலாம். இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குல்ல. ஏன்னா இது SCRலேருந்து வந்தது. SCRலேருந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணது போல். ஸோ அந்த மகாத்மா காந்தி பெயிண்டிங்லாம் இருக்கும், அந்த ஸ்டிக்கரிங்லாம் இருக்கும். கீழே பிச்சிருக்காங்க, மேலே மட்டும் அந்த ஸ்டிக்கரிங் இருக்குது. கூட்டத்தை பொறுத்த வரைக்கும் இங்கேயே ஃபில்லுங்க. ஆல்ரெடி பார்த்தாலே தெரியும், ஒரு சீட்டும் இல்லை. 5 மணி தான் ஆகுது, அப்போயே ஃபுல்லாகிடுச்சு. அண்ட் எஸ், இதுதான் நம்ம இன்றைக்கி ட்ராவல் பண்ண போகிற கோச். S3 ஸ்லீப்பர் கோச்சில் புக் பண்ணியிருக்கோம். Train
Mysuru Express via Maniyachi Junction, Kovilpatti, Virudhunagar Junction, Madurai, Dindigul Junction. E-road will leave from platform number 1. ஸோ சவுத் சைடு ஓடக்கூடிய ஒரு ஸ்பெஷலான ட்ரெயின் ஜர்னி இன்றைக்கி நம்ம ட்ராவல் பண்ண போகிறோம். தூத்துக்குடிக்கு ஒரு பாய் சொல்லிவிட்டு ட்ரெயின் ஜர்னி ஸ்டார்ட் பண்ணலாம் வாங்க. திருநெல்வேலியிலேருந்தே வர லைனு வாஞ்சி மணியாச்சி ஜங்ஷன் ரீச் பண்ணிட்டோம். இந்த ட்ரெயினுக்கு நிறையா ஸ்டாப்பிங்ஸ் இருக்குங்க. யூஸ்வலான சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ் கிடையாது. இது வந்து வெறும் எக்ஸ்பிரஸ் தான். நடுவில் நிறையா சின்ன சின்ன ஸ்டாப்பிங்ஸும் கொடுத்துருக்காங்க. மேஜர் ஜங்ஷன்ஸை தாண்டி சின்ன சின்ன ஸ்டாப்பிங்ஸ் நிறையா இருக்குது. எல்லாம் கவர் பண்ணுறேன் இந்த ட்ரெயின் ஜர்னியில். ஸோ லைனாக பார்ப்பீங்க என்ன ஸ்டாப்பிங்லாம் இருக்குன்னு. இந்த ட்ரெயின் பார்த்தீங்கன்னா சவுத் வெஸ்டர்ன் ரயில்வேஸ் கீழே வருது. பிரைமரி மெயின்டெனன்ஸ் மைசூரில் பண்ணுவாங்க. இந்த ட்ரெயினில் ஃபுல் ஸ்ட்ரெச் ஃபேர் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தூத்துக்குடியிலேருந்து மைசூர் வரைக்கும் ஃபுல் ஸ்ட்ரெச் கவர் பண்ணுறோம். ஸோ அதில் வந்து ஸ்லீப்பர் ஃபேர் 410 ரூபீஸ் கலெக்ட் பண்ணுறாங்க. பேஸ் ஃபேர் இது. அதுக்கப்புறம் புக்கிங் சார்ஜஸ் வரும். அதே போல் தேர்ட் ஏசியில் பார்த்தீங்கன்னா ஃபேர் 1110 ரூபீஸ் கலெக்ட் பண்ணுறாங்க. நம்ம கடலை மிட்டாய் தயாரிப்பை பற்றி தெரிஞ்சுக்கிட்ட ஊர் கோவில்பட்டி.
இந்த உலா ரயில் பார்த்திங்கன்னா ரொம்ப நாளாக இங்கே சாத்தூரில் தான் பார்த்துட்ருக்கேன். இங்கே தான் இப்போ நிறுத்தி வச்சுருக்காங்க. இப்போதைக்கு எந்த ட்ரிப்பும் ஓடலை. இதை பற்றின வீடியோலாம் நம்ம மேக் பண்ணியிருக்கோம். ஒன்ஸ் இது சென்னை எக்மோர் வந்தப்போ வீடியோ மேக் பண்ணியிருக்கோம். அந்த வீடியோ வந்து ஐ பட்டனில் கொடுக்குறேன். இந்த ட்ரெயின் எடுத்துக்கிற டோட்டல் டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா 779 கிலோமீட்டர்ஸ், அதாவது 780 கிலோமீட்டர்ஸ்னே வச்சுக்கோங்களேன், தூத்துக்குடியிலேருந்து மைசூர் வரைக்கும். பட் எடுத்துக்கிற டைமிங் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப அதிகம், 17 ஹவர்ஸ் எடுத்துக்குது. மேபி நடுவில் ஸ்லாக்லாம் நிறையா இருக்கும்னு நினைக்கிறேன். க்ரௌடு பார்த்தீங்களா இந்த ட்ரெயினுக்கு செம்ம க்ரௌடு. ஏன்னா பெங்களூருக்கு சவுத்லேருந்து லிமிடெட் வண்டி தான் இருக்குது. அதனால் எப்போவுமே இந்த ட்ரெயினுக்கு பார்த்தீங்கன்னா க்ரௌடு இருக்க தான் செய்யும். மதுரை ஜங்ஷன் ரீச் பண்ணிட்டோம். ஒரு மேஜரான ஸ்டாப்பு. பார்த்துருப்பீங்க க்ரௌடு, செம்ம க்ரௌட் இல்லை. எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் பெங்களூர் போகிற க்ரௌடாக தான் இருக்கும். இந்த ட்ரெயினோட ரேக் ஷேரிங் பற்றி நான் இங்கே சொல்லிடுறேன். ஒரு பயங்கரமான ரேக் ஷேரிங் இந்த ட்ரெயினுக்கு இருக்குது. இப்போ வந்து தூத்துக்குடி மைசூர் ஓடிட்டுருக்கா. அடுத்து வந்து மைசூர் மயிலாடுதுறை எக்ஸ்பிரஸ்க்கு ரேக் ஷேரிங். மயிலாடுதுறை போனதுக்கப்புறம் மயிலாடுதுறை திருச்சி எக்ஸ்பிரஸ்க்கு ரேக் ஷேரிங். இப்படி தான் ரேக் ஷேரிங் பண்ணிகிட்ருக்கு. நான் கூட தேர்ட் ஏசியில் C1 ஒரு கோச் காமிச்சல, அது எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருச்சி மயிலாடுதுறை ஓடும்போது C1 புக்கிங் இருக்கும். நீங்கள் வந்து அந்த ஸ்லீப்பர் கோச்லேயே C1 புக்கிங் போட்டு போகலாம்.
இந்த ட்ரெயினில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்தை பொறுத்த வரைக்கும் டேரெக்டாக திண்டுக்கல்லேருந்து ஆரம்பித்து கரூர் வழியாக சேலமே போய் ஜாயின் பண்ணிடலாம். பட் சுற்றி போகிற மாதிரி ஒரு ரூட்டு திண்டுக்கல்லேருந்து கரூர் போயிட்டு கரூர்லேருந்து புகழூர் வழியாக ஈரோடு போயிட்டு ஈரோடில் மெனக்கெட்டு ஒரு ரிவர்சல் பண்ணி திருப்பி சேலம் வரதா இருக்குது. ஸோ எனக்கு தெரிஞ்சு ஏன் இதை பண்ணுறாங்கன்னா ஈரோடில் வந்து பேசஞ்சர் ஃப்ளோ ஜாஸ்தி இருக்கும்னு நினைக்கிறேன். பெங்களூர் போகிறதுக்கு மைசூர் போகிறதுக்கு டிமாண்ட் ஜாஸ்தி இருக்கிறனால தான் மேபி இதை பண்ணுறாங்க போல். டின்னரை பொறுத்த வரைக்கும் நாங்கள் திண்டுக்கல் ஜங்ஷனில் தான் வாங்கியிருக்கோம். டின்னர் இங்கே நல்லா தான் இருக்கும், பட் ரேட் இப்போ இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க போல். ஃபஸ்ட்டுலாம் 30 ரூபா 40 ரூபாய்க்கே டின்னர் வாங்கியிருக்கேன். சப்பாத்தி பரோட்டா இட்லின்னு கிடைக்கும். பட் இப்போ பார்த்தீங்கன்னா 50 ரூபாய்க்கு சேல் பண்ணுறாங்க சப்பாத்தி. 4 சப்பாத்தி வெஜ் கறி 50 ரூபான்னு சொல்லியிருக்காங்க. சாப்பிட்டு பார்த்துட்டு நான் எப்படி இருந்துச்சுன்னு சொல்கிறேன். குட்டியாக 4 சப்பாத்தி, ஏதோ ஒரு குருமா, 50 ரூபாய்க்குலாம் எல்லாம் ஒர்த்தே இல்லை. என்னமோ கொடுக்குறானுங்க, நம்மளும் பசின்னு சாப்பிட்றோம், அவ்வளோதான். இன்னும் இந்த திண்டுக்கல் டு கரூர் லைனில் சிங்கிள் லைனாக தான் இருக்குது. கிராசிங்காக ஸ்டாப்பிங்லாம் போட்டிருக்காங்க. ½ டிலேவாக கரூர் ஜங்ஷன் ரீச் பண்ணியிருக்கோங்க. நடுவில் வந்த கிராசிங்ஸ்னால தான் சிங்கிள் லைனு. அந்த திண்டுக்கல் டு கரூர் செக்ஷன் வந்து சிங்கிள் லைன். ஸோ அதனால் நிறையா கிராசிங்ஸ் இருந்துச்சு. இந்த ட்ரெயினை பார்த்திங்கன்னா ஒரு 2 கிராசிங்ஸ்க்கு நிறுத்திட்டாங்க. ஸோ மோஸ்ட்டாக பெரிய ப்ரிஃபரன்ஸ்லாம் இல்லைன்னு நினைக்கிறேன். என்ன தான் டிமாண்டட் ட்ரெயினாக இருந்தாலும் கூட லைன் ப்ரிஃபரன்ஸ் இருக்குல்ல, அது வந்து அடுத்த மற்ற சூப்பர் ஃபாஸ்ட் ட்ரெயின்ஸ்க்கு தான் தராங்க. இது ஜஸ்ட் எக்ஸ்பிரஸ் ட்ரெயின் தானே, சூப்பர் ஃபாஸ்ட் கூட கிடையாது. ஸோ இதை நிறுத்தி வச்சு கிராசிங் பண்ணுறாங்க. அதனால் டிலே ஆகிடுச்சு. இங்கே கரூரில் ஒரு ½ அன் டிலே ஆகிடுச்சு. பார்க்கலாம் ஈரோடில் சரியாகுதான்னு. ஸ்லாக்லாம் இருந்தால் கண்டிப்பாக சரியாகும். செம்ம ஒரு தூக்கங்க ஆயிடுச்சு. இந்த கரூர் தாண்டின உடனே சரி நம்ம ஈரோடு வரைக்கும் எப்படியும் கேப்சர் பண்ணிவிட்டு ரிவர்ஸ் எல்லாம் காமிச்சு அப்புறம் தூங்க போகலான்னு நினச்சேன். பட் நடுவுலேயே லைட்டாக தூங்கிட்டேன். கரெக்டாக முடிச்சு பார்க்கும்போது ஈரோடு ஸ்டேஷனே வந்துடுச்சு. அண்ட் நான் உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் ஈரோடில் வந்து ரிவர்சல் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ரிவர்சல் நம்மளுக்கு வந்து ஒரு WAG9 KJM கிருஷ்ணராஜபுரம் லோக்கோ ஷெட்டுடைய WAG9 மாற்றிருக்காங்க. இந்த ஒரு இன்ஜின் தான் நம்மளுக்கு மைசூர் வரைக்கும் புல் பண்ண போகுது. இதுக்கப்புறம் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா தூங்க போகிறேன். ஈரோட்லேருந்து பெங்களூர் வரைக்கும் தூங்கலான்னு அப்படின்னு இருக்கேன். பெங்களூர்லேருந்து நான் ப்ளாகை ரீகண்டினியூ பண்ணுறேன். இந்த ரூட்டு பார்த்திங்கன்னா சேலம், அதுக்கப்புறம் வந்து அந்த ஒசூர், தர்மபுரி அந்த ரூட்டு காட் செக்ஷன் ரூட் வழியாக தான் பெங்களூர் ரீச் ஆக போகுது. ஸோ அது வந்து நைட் டைமில் வரதுனால பெருசாக கவர் பண்ண முடியாது. ஸோ நல்லா தூங்கலான்னு இருக்கேன்.
குட் மார்னிங் ஐஸ். பெங்களூருக்கு வந்துட்டோம். நேற்று நைட் ஈரோடில் தூங்க போனது தான். அந்த ஈரோடு வீடியோவே பார்த்தீங்கன்னா ஒரு அரை தூக்கத்தில் எடுத்திருப்பேன். அதுக்கப்புறம் தூங்கினது தான். இப்போ தான் அந்த பயப்பனஹள்ளியில் எந்திரிச்சேன். ஏன்னா பயப்பனஹள்ளியிலே ஒரு 45 மினிட்ஸ் to 1 hour அங்கே நிறுத்தி வச்சுட்டாங்க. இல்லாட்டி வண்டி ஏர்லியாகவே வர வேண்டிய வண்டி, பட் அங்கே 45 மினிட்ஸ் to 1 hour நிறுத்துறதுனால டிலே ஆகிடுச்சு. இங்கே கண்டோன்மெண்ட்டில் டிலே வந்து பார்த்திங்கன்னா 1 hourக்கு மேலே டிலே. பட் கேஎஸ்ஆர் பெங்களூருக்கு 1 hourக்கு கம்மி ஆகிடும். ஏன்னா ஒரு ஸ்லாக் கொடுத்துருக்காங்க. கண்டோன்மெண்ட்டுக்கும் கேஎஸ்ஆர் பெங்களூருக்கும் நடுவில் ஒரு பெரிய ஸ்லாக் இருக்குது. ஸோ அதை வச்சு கவர் பண்ணி டிலேவை கொஞ்சம் சரி பண்ணிடுவாங்க. பட் இருந்தாலும் ஒரு டிலேவோட தான் ரன் ஆகிட்டுருக்கு. அண்ட் இன்னொரு விஷயம், இந்த ட்ரெயின் பெங்களூர் கண்டோன்மெண்ட் ஸ்டேஷனுக்குள்ளே என்ட்ரு ஆகும்போது இந்த ட்ரெயினை காமிச்சிருப்பேன். இது வந்து கர்நாடகா கௌரவ் எக்ஸ்பிரஸ், கர்நாடகா கௌரவ் ட்ரெயின்னு சொல்லுவாங்க. காசி தர்ஷனுக்காக இங்கே பெங்களூர்லேருந்து ஆப்ரேட் பண்ணுறதுக்காக லைவரிலாம் ரெடி பண்ணி சூப்பராக இருக்குங்க ட்ரெயின். கூட்டம் பாருங்கள், செம்ம பலமாக இருக்கும். எத்தனை ட்ரெயின் பெங்களூர் டு மைசூர் விட்டாலும் எல்லாமே வந்து தொடர்ந்து ஃபில் ஆகிட்டே தான் இருக்கும். அதுவும் மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா இந்த மார்னிங் டைம்ஸ், ஈவினிங் டைம்ஸில் நிறைய பேர் பெங்களூர் டு மைசூர் அந்த ஒர்க் விஷயமா, காலேஜ் விஷயமா போகிறவங்க எல்லாருமே வந்து இந்த மார்னிங் ட்ரெயின்ஸ்லாம் யூஸ் பண்ணிப்பாங்க. மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா அன்ரிசர்வ் டிக்கெட் வச்சுருக்கிறவங்க, பாஸ் வச்சுருக்கிறவங்க தான் இதில் ட்ராவல் பண்ணுவாங்க. எப்படி நம்ம ஊரில் இந்த காட்பாடி டு சென்னை சென்ட்ரல் செக்ஷன்லலாம் பாஸ் வச்சு ட்ராவல் பண்ணால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ அந்த மாதிரி இந்த ரூட்லேயும் அந்த மாதிரி தான் பாஸ் வச்சு உள்ள ஸ்லீப்பர்லேயே ஏறிப்பாங்க. நிறையா ஸ்டாப்ஸ் வேறு இருக்குது இந்த ட்ரெயினுக்கு. பெங்களூர் டு மைசூர் ஒரு பேசஞ்சர் ட்ரெயின் மாதிரி நிறைய குட்டி குட்டி ஸ்டாப்ஸ்லையும் நின்று தான் மைசூருக்கு போகும்.
ஸ்டேஷன் ரீச் பண்ணியிருக்கோம். இந்த ரூட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மட்டூர் மாண்டியாலாம் ஒரு முக்கியமான ஸ்டேஷன். நிறைய க்ரௌடு, நம்ம ட்ரெயினில் நிறைய க்ரௌட்லாம் இங்கே இறங்குவாங்க, பாதி பேர் மாண்டியாவில் இறங்குவாங்க. இந்த ட்ரெயினில் ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி உங்களுக்கு நான் சொல்லவே இல்லை. ஸ்லீப்பரில் ஒரு கெடுபிடி இருக்குது. என்ன அப்படின்னா, ஸ்லீப்பரில் வந்து S13 வரைக்கும் புக்கிங் ஆகும், S13 வரைக்கும் புக்கிங் ஆகும். ஆனால் நேரில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறம் S10க்கு அப்புறம் S9க்கு அப்புறம் S10ம் S11ம் இருக்காது. 2 கோச் இருக்கவே இருக்காது. கோச் பொசிஷன் நெட்டில் போட்டால் கூட அந்த கோச் பொசிஷன்லேயும் அந்த S10ம் S11ம் காட்டாது. S9லேருந்து டேரெக்டாக S12க்கு போயிடும். அது எதுக்காக அப்படி ஃபாலோ பண்ணுறாங்கன்னு தெரில. பட் இந்த ட்ரெயினில் அப்படி ஒரு விஷயம் இருக்குது. ஸ்லீப்பரில் நான் சொல்கிறது வந்து ஸ்லீப்பர், தேர்ட் ஏசிலாம் கிடையாது, ஸ்லீப்பரில். என்னதான் நம்ம ரிசர்வ்டு கோச்சில் ட்ராவல் பண்ணாலும் செம்ம க்ரௌடுங்க. எல்லா ஸ்லீப்பர் கோச்சஸும் எல்லோரும் பார்த்தீங்கன்னா இங்கே தான் இறங்குறாங்க. ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், மட்டூரில் பாதி பேர் இறங்குவாங்க, மாண்டியாவில் பாதி பேர் இறங்குவாங்க. இதுக்கப்புறம் கொஞ்சம் காலியாக தான் இருக்கும். ஆக்சுவலி நம்ம நேற்று தூத்துக்குடியிலேருந்து பெங்களூர் வரைக்கும் காலியாக தான் வந்தோம். பெங்களூர்லேருந்து இந்த கொஞ்சம் ஸ்ட்ரெச் மட்டும்தான் ரொம்ப க்ரௌடடாக இருக்கும். பாண்டவபுரா ரீச் பண்ணியிருக்கோம். இந்த ட்ரெயினுக்கு இதுதான் வந்து லாஸ்ட் அஃபிஷியல் ஹால்ட்டு. இதுக்கப்புறம் டேரெக்டாக மைசூர் தான். இந்த ஸ்ட்ரெச் தான் ரொம்ப முக்கியமே. இந்த டோட்டல் பெங்களூர் மைசூர் ரூட்டில் இந்த ஸ்ட்ரெச் பாண்டவபுரா தாண்டி ஸ்ரீரங்கப்பட்டினம் வரும். ஸ்ரீரங்கப்பட்டினம் அந்த ஒரு ஐலாண்டு மாதிரி 2 சைடும் காவேரி ரிவர்லாம் ஓடும். ஸோ அதை பார்த்து ரசிக்க இதுக்கப்புறம் தான் வரும். ஸோ ஒரு சூப்பரான ஜேர்னி முடிவுக்கு வருது. மைசூர் வந்து ரீச் பண்ணியாச்சு. தூத்துக்குடி மைசூர் எக்ஸ்பிரஸ் ஒரு நல்ல ட்ரெயின் ஆப்ஷன் தான். என்ன கொஞ்சம் டைம் எடுக்கிற மாதிரி தெரியும். ஒரு 780 கிலோமீட்டர்ஸ் 17 hours நம்ம ட்ராவல் பண்ணி வரது கொஞ்சம் டைம் எடுக்கிற மாதிரி தெரியும். அதுவும் பார்த்திங்கன்னா இன்றைக்கெலாம் ஒரு 10 minutes டிலேவே ஆகிடுச்சு. ஸ்லாக் நிறையா கொடுத்துருக்காங்க, ப்ளஸ் இன்ஜின் சேஞ்ச் ரிவர்ஸ் எல்லாம் இருக்குது. ஸோ அது எல்லாமே வந்து டைம் ஆட் ஆன் ஆகிட்டு 17 hours ஆகிடுது. மற்றபடி சவுத்துலேருந்து நம்மளுடைய தமிழ்நாடு சவுத் ரீஜன்ஸ்லேருந்து பெங்களூர் அண்ட் மைசூர் வரத்துக்கு ஒரு சூப்பரான ட்ரெயின் ஆப்ஷனாக இருக்குது. க்ரௌடெல்லாம் பெருசாக இல்லைங்க, லாஸ்ட் செக்ஷன் மட்டும் க்ரௌடு. அந்த பெங்களூரில் ஏறினாங்க பார்த்தீங்களா எக்ஸ்ட்ரா க்ரௌடு, அது மட்டும்தான் க்ரௌடே தவிர மற்றபடி ஒரு நல்ல ட்ரெயின் ஆப்ஷன் தான். அண்டு ட்ரெயின் பற்றி நான் நல்லா டீட்டெயிலாக சொல்லியிருப்பேன் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த ட்ரெயின் ஜேர்னி பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாமே பக்காவாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இதோட நம்மளுடைய தூத்துக்குடி சீரீஸ், அதாவது முத்துநகர் சீரீஸ் முடிவுக்கு வருது. ஆல்மோஸ்ட் ஒரு 7 to 8 வீடியோஸ் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எல்லா வீடியோஸும் தூத்துக்குடி டிஸ்ட்ரிக்டில் இருக்கிற சூப்பர் பிளேசஸ் பார்த்திங்கன்னா ஒரு நல்ல வீடியோவாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நல்ல சப்போர்ட் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். அதாவது இந்த வீடியோவோட அந்த சீரீஸ் முடிவுக்கு வருது. இங்கேருந்து நான் கண்டினியூ பண்ணுறதுலாம் அந்த சீரீஸில் வராது. கண்டிப்பாக ஒரு சூப்பர் வீடியோ இங்கேருந்து தான் ஸ்டார்ட் பண்ண போகிறேன் நெக்ஸ்ட்டு கூட. பட் அது வந்து சீரீஸில் வராது. தூத்துக்குடி சீரீஸ் இதோட முடியுது. பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் அண்ட் ஷேர் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான ட்ராவல் ப்ளாக் இங்கேருந்து ஆரம்பிக்கிறேன். அதில் மீட் பண்ணுறேன். டாடா.